ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கிராஃபுக்கு எப்படி மெமரி சப்ளை பண்ணுறது அப்படின்றது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் டூல்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். ஒரு ஏஜென்ட்டுக்கு டூல்ஸை கொடுத்துட்டு ஒரு கிராஃபாக பில்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான டூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சேட் பாட்டுன்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஷின் வந்து அதுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி செகண்ட் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் வரும். கரெக்டாக? அதுக்கு தேவை மெமரி. ஸோ இந்த வீடியோவில் அந்த மெமரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கிராஃபுக்கு. கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட லாங் செயினில் வர அதே கான்செப்ட் தான். லாங் செயின்லேயும் ஒரு டிக்ஷனரி மெயின்டைன் பண்ணுவோம் மெமரிக்கு. அண்ட் சேட் மெசேஜ் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணி அது மூலமாக நம்ம மெமரி மெயின்டைன் பண்ணுவோம் லாங் செயினில். லாங் கிராஃப்லேயும் அதே கான்செப்ட் தான். பேசிக்காக ஒரு ஸ்டோர் மெயின்டைன் பண்ணணும். செஷன் ஐடி கீ வச்சுருப்போம். அந்த கீழே லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இருக்கும். அந்த கீழே லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இன்பில்ட்டாக லாங் கிராஃப் டாட் செக் பாயிண்ட் டாட் மெமரிலேருந்து மெமரி சேவர்னு ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணுவோம். இந்த மெமரி சேவரை வச்சு எப்படி நம்ம மெமரி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் வரீங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம கோட் பார்க்கலாம். கோட்டில் ஃபஸ்ட்டு இப்போ போல் பாய்லர் பிளேட் எல்எல்எம் இனிஷியேஷன் கோடு கூகுள் ஓப்பன் ஏ 2 இனிஷியேட் பண்ணி வச்சுருக்கேன் வேணும்போது கீழே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ மல்டிபிள் டூல்ஸ் எப்படி ஒரு கிராஃபுக்கு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் டூல்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. லாங் கிராஃபில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் எழுதிப்பீங்க. இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனை டூல்ஸ் அறையில் போட்டு வச்சுப்பீங்க. ஸோ நம்ம கீழே இருந்து மேலே வருவோம். பேசிக்காக கோட் பார்க்க ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட் கிராஃப் ஆஃப் மெசேஜ் ஸ்டேட் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நம்மளுக்கு பில்டர் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு நோடை ஆட் பண்ணணும். நம்ம பில்ட் பண்ணுற கிராஃப் வந்து இந்த கிராஃப். ஏஜென்ட்டுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கணும். ஸோ ஏஜென்ட்ன்றது ஒரு நோடு, டூல்ஸ்ன்றது ஒரு நோடு. கரெக்டாக? ஸோ ஏஜென்ட்னோட பில்டர் டாட் ஆட் நோடு ஏஜென்ட்னு கொடுத்துட்டேன். பேசிக்காக டைப் பண்ணி காமிக்கிறதே பெட்டர். நான் இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் டைப் பண்ணி காமிச்சிட்றேன் கோடை. ஓகே, தெரியல நான் கூட மேலேருந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு from lang dot graph import state graph தேவைப்படும், ஸ்டார்ட் தேவைப்படும், எண்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் மெசேஜ் ஸ்டேட். ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பில்ட் பண்ணுவோம்? ஸ்டேட் பில்ட் பண்ணுவோம். பில்டர் ஈக்குவல் டு ஸ்டேட் கிராஃப் ஆஃப் மெசேஜ் ஸ்டேட். ஓகே, மெசேஜ் ஸ்டேட். ஸோ பில்டர் ரெடியாக இருக்குது. எனக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு ஏஜென்ட் நோடு. ஸோ பில்டர் டாட் ஆட் நோட் ஏஜென்ட் நான் டிஃபைன் பண்ணல. ஸோ நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ எல்லா நோடுக்கும் ஸ்டேட் பை டிஃபால்ட்டாக பாஸ் ஆகும். ஓகே, நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி ஸ்டேட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸ்டேட்டுக்கு மெசேஜஸ் கீ டிஃபால்ட்டு மெசேஜஸ் LLM with tools dot invoke state dot get messages. ஓகே, இப்போ எனக்கு வந்து LLM with tools கிடையாது. ஸோ LLM with tools அப்படின்னு என்னன்னா, நான் கூகுள் LLM யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. கூகுள் LLM டாட் பைண்ட் டூல்ஸ். ஓகே, என்ன டூல்ஸ் வேணுமோ அதை இங்கே போட்டு வச்சுப்பேன். இப்போ நான் வந்து கூகுள் LLM மேலே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. கூகுள் LLM ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. ஸோ டூல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் நான் வந்து ஆடு, சப்ட்ராக்டு, டிவைடு 3 டூல் எனக்கு தேவைப்படுது. ஓகே, நான் 3 டூல் எழுத போகிறேன். இப்போ டெஃப் ஆஃப் ஆடில் வந்துட்டு 2 இன்டிஜர் வாங்க போகிறேன். இது வந்துட்டு இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். டாக் ஸ்ட்ரிங் கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா அப்போ தான் ஏஜென்ட்டுக்கு தெரியும் அது என்ன மாதிரியான டூல் அப்படின்றது. ஸோ ஆட் 2 numbers.
ஓகே, ஒரு டூல் ஆட் டூல் எழுதிட்டேன். இதே மாதிரி தான் சப்ட்ராக்ட் டூல் எழுதலாம். சப்ட்ராக்ட் டூல் அடுத்து டிவைடுன்னு ஒரு டூல் எழுதுவோம். சப்ட்ராக்ட் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். Subtract two numbers, this will divide two numbers. ஓகே, இப்போ 3 டூல் எழுதிட்டேன். 3 டூலை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ LLM வித் டூல்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்னொரு நோட் ஆட் பண்ணணும், டூல்ஸ் நோடு. ஏன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து டூல்ஸ் தெரியும், டூல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா டூல்ஸ் நோடு தேவைப்படும். அதுக்கு நம்மளுக்கு லேங்க்ராஃபே இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. டூல் நோடு இங்கே நம்ம ஏஜென்ட்டுக்கு இங்கே நம்ம கோட் டிஃபைன் பண்ணுறோம், நோட் கோடை. அதாவது அந்த நோடு என்ன பண்ணுன்றதை கூட நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். டூல் நோடு வந்து லேங்க்ராஃபே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டூல் நோட் பேசிக் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன டூல் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத LLMக்கு திருப்பி சொல்லும். ஸோ அதுதான் டூல் நோட். டூல் நோட் ஆஃப் டூல்ஸ். இப்போ நான் டூல் நோட் இம்போர்ட் பண்ணணும். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா import tool node tools condition. டூல்ஸ் கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா அது டூலுக்கு பேசிக்காக கேட்குற கொஷனுக்கு டூலுக்கு போகணுமா வேணாமன்றதை அந்த டூல்ஸ் கண்டிஷன் டிஃபைன் பண்ணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம 2 நோடு டிஃபைன் பண்ணியாச்சு. ஆட் நோ ஏஜென்ட் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். எதை வச்சு கனெக்ட் பண்ணணும்? எட்ஜ். டாட் ஆட் எட்ஜ். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டார்ட்லேருந்து ஏஜென்ட்டுக்கு வேணும். கரெக்டாக ஸ்டார்ட்டு ஏஜென்ட். ஸ்டார்ட்லேருந்து ஏஜென்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஏஜென்ட்லேருந்து எண்டுக்கு போகணுமா டூல்ஸுக்கு போகணுமான்றது டிசைட் ஆகணும். அது நம்ம கண்டிஷனல் எட்ஜ் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டேரெக்ட் எட்ஜ்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகும். கண்டிஷனல் எட்ஜ்னா இந்த சைடு போகணுமா இந்த சைடு போகணுமான்னு ஒரு கண்டிஷன் எழுதுறது. ஸோ டாட் ஆட் கண்டிஷனல் எட்ஜஸ் ஏஜென்ட்லேருந்து டூல்ஸ் கண்டிஷன். ஸோ அந்த டூல்ஸ் கண்டிஷன் கூட நம்ம எழுத தேவையில்ல, இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ரீபில்ட்டாகவே லேங்க்ராஃப் கொடுக்குறாங்க. ஏன்னா அது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்லைன்ட்டு அவங்களே டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டூல்ஸ் கண்டிஷன். ஓகே, அடுத்து டூல்ஸ்லேருந்து வர அவுட்புட்டை நான் திருப்பி ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். ஏன்னா ஏஜென்ட் திருப்பி இவால்வேட் பண்ணணும். இது வந்து ரீசனிங், அதாவது ரியாக்ட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆக்ட், அப்சர்வ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசன். ஓகே, ஃபஸ்ட் வந்துட்டு ஆன்சர் கொடுக்கும். டூல் வந்து ஆன்சர் கொடுக்கும். இது ஃபைனல் ஆன்சரான ஏஜென்ட் செக் பண்ணும். இல்லை இது ஃபைனல் ஆன்சர் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டூலை கால் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ டூல்னாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு டூலாக அது கால் பண்ணி ஃபைனல் ஆன்சர் அதை கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் எண்டுக்கு போயிடும். எண்டுன்றது நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் லாஸ்ட்டாக. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஏஜென்ட்டில் இருந்து டூல்ஸ்லேருந்து நான் ஏஜென்ட் கனெக்ட் பண்ணுறேன். டூல்ஸ்லேருந்து நான் திருப்பி ஏஜென்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். வந்துட்டு கிராஃப் பில்ட் பண்ணுவோம். பில்டர் டாட் கம்பைல் கிராஃப் நமக்கு இருக்குது. இப்போது இந்த கிராஃப் கரெக்டாக பில்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம்னா ஐபைத்தான் வச்சு பேசிக்காக அந்த கிராஃபை நம்ம PNG மெத்தட் பிரிண்ட் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம். கரெக்டாக ஃப்ரம் ஐபைத்தான் டாட் டிஸ்பிளே இம்போர்ட் டிஸ்பிளே இமேஜ். இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு display of image of graph dot get graph dot draw with my PNG. ஓகே, நம்ம கிராஃப் கரெக்டாக பில்ட் ஆகிருக்கு. ஒரு தான் பார்ப்போம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கே? ஓகே, இந்த இடத்துல. ஓகே, நம்ம கிராஃப் கரெக்டாக பில்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒர்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். இப்போ நான் மெமரி இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட் வந்துட்டு graph dot invoke messages. இப்போ நம்ம 3 டூல் கொடுத்துருக்கோம் கரெக்டாக. ஆடு, சப்ட்ராக்ட், டிவைடு.
நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஹியூமன் மெசேஜ் content equal to add to with add 10 with 20 கொடுக்குறேன். கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும்ல. add 10 with 20 then subtract it by 8 and divide it by 2. இப்போ வந்துட்டு 10 20 ஆட் பண்ணால் 30 வரும். 30 minus 8 வந்து 22 வரும். 22 by 2 வந்துட்டு 11 வரும். ஆன்சர் நம்மளுக்கு இப்படி கிடைக்கணும். கிடைக்குதான்னு பார்ப்போம். or messaging response of messages pretty print பண்ண போகிறோம். message dot print. ஓகே, ஃப்ரம் போட்டோன்னா or chat google generative response but involve நான் போட்டிருக்கேன். involve எங்க இருக்கு? ஓகே, invoke. That's the spelling mistake. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன். கிராப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஸோ 3 டூலும் ரன் ஆகுதான்னு இவங்க செக் பண்ண போகிறோம். add 10 with 20 அப்படின்னா ஃபஸ்ட் வந்துட்டு ஹியூமன் கேட்டிருக்கான். ஏ வந்துட்டு 2ல் கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. டூல் வந்துட்டு 13 சொல்லுது. 13ன்றது திருப்பி ஏஐ அமிச்சா ஏஐ வந்துட்டு ஓகே நான் பேசிக்காக அந்த இடத்துல பைத்தான் நோட் புக்குன்றதுனால ஃபுல் ரெஸ்பான்ஸ் இங்கே காமிக்கல, அதனால் நான் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ 30 வந்துடுச்சா? 30 வந்துட்டு 8ல் மைனஸ் பண்ணணுமா? சப்ட்ராக்ட் டூல் மெசேஜ் கால் பண்ணி டூல் 22ன்னு சொல்லுதா? அடுத்து வந்துட்டு ஏஐட்ட போனதுக்கப்புறம் ஏஐக்கு தெரியும் இன்னும் ஆப்ரேஷன்ஸ் முடியல, இன்னும் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 11. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் இஸ் 11 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ 3 டூல் இப்போ கால் ஆகிருக்கு. இப்போ இதே கூட நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 3 ஆப்ரேஷனாக தனித்தனியாக 3 இன்வோக் பண்ணுறேன். add 10 with 20ன்றது ஒரு கான்டென்ட்டு. அடுத்து வந்துட்டு subtracted by 8 தனியாக இருக்கட்டும். அடுத்து வந்துட்டு divided by 2 தனியாக இருக்கட்டும். ஸோ இப்போ 3 மெசேஜை இன்வோக் பண்ணுறேன். இந்த 3ஆவதாக வர்றது வந்துட்டு நான் ஒரு ஸ்டேட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே ஸ்டேட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் ஸ்டேட்டில் எடுத்துக்கிறேன். எடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா அதுக்கு இந்த இடத்துல அதுக்கு தெரியாது 10 with 20 subtracted by 10 அப்படின்னா எதை நான் 10 கூட சப்ராக்ட் பண்ணும், 8 கூட சப்ராக்ட் பண்ணும் அப்படின்றது அதுக்கு தெரியாது. சொல்லுது பார்த்தீங்களா? ப்ளீஸ் ப்ரொவைட் த நம்பர் யூ வுட் லைக் டு டிவைட் இட் பை 2. ஸோ லாஸ்ட் மெசேஜ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம எதை பற்றி பேசுன்றதே தெரியல, ஏன்னா அதுக்கு மெமரி கிடையாது. ஓகே, ஸோ ஒரு கான்வர்சேஷனுக்கும் மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம்னா அது கான்டெக்ஸ்ட்டு தெரியும், ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட்டு. அதை வச்சு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெமரி ஆட் பண்ணுறது இல்லையே. டாட் செக் பாயிண்டர் check point dot memory import memory saver. Okay, நான் என்ன பண்ணணும், இதை கிராஃப் பில் பண்ணுற இடத்துல கொடுத்துடணும், கிராஃபுக்கு அந்த மெமரி கொடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல மெமரி சேவர்னு வச்சுப்பேன். இப்போ பாயிண்டர் மெமரி. ஸோ நான் கிராஃபுக்கு வந்து மெமரி கொடுத்துட்டேன். இப்போ ஓகே, இப்போ நடக்கிற எல்லா கான்வர்சேஷனும் அந்த மெமரி ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். எதை வச்சு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, நம்ம லாங் செயினில் பார்த்த மாதிரி இந்த செஷன் ஐடி மாதிரி இங்கே கிராஃப் ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கிராஃப் ஐடின்னு ஒரு டிக்ஷனரி சப்ளை பண்ணுவோம், அதில் ஸ்டோர் ஆகிட்டு வரும். அது எங்கே சப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கான்ஃபிக் நான் இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுறேன்.
கான்ஃபிகரபிள் கிராஃப் ஐடி. ஏபிசி 1 2 3 இது நீங்கள் என்னாலும் கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இதை நான் கான்ஃபிகாக வச்சுக்கிறேன். அந்த கான்ஃபிகை நான் இங்கே கொடுத்துறேன். ஸோ இந்த ஒரு கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிராஃப் ஐடி மட்டும்தான். ஸோ இது சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடி கீழே எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ ஏபிசி 1 2 3 அப்படின்ற கிராஃப் ஐடி கீழே எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்றது நீங்கள் செகண்டாக இன்வோக் பண்ணும்போது அதுக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் அந்த கான்ஃபிக் ஐடி கொடுத்துருவேன். சரி, அந்த கிராஃப் ஐடியை கொடுத்துருவேன். ஓகே, இப்போ இந்த கொஷனுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் அது இதுலேருந்து அந்த ஆன்சர்லேருந்து 8 மைனஸ் பண்ணிடும். அதேமாதிரி இதுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த 2 நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் சேம் கிராஃப் ஐடி தான் இருக்குது. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். த்ரெட் ஐடி. ஓகே, கான்ஃபிக் ஐடி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது பேர் த்ரெட் ஐடி. த்ரெட் ஐடின்னு போட்டு பார்ப்போம். சாரி, அது கிராஃப் ஐடி கிடையாது, அது த்ரெட் ஐடி. ஓகே, இப்போ ஆன்சர் பார்ப்போமா. ஸோ ஆட் 10 with 20 அப்படின்னா ஆன்சர் 13 கிடச்சிருச்சு. த சம் ஆஃப் 10 and 20 is 30. த ஃபைனல் அவுட்புட் சப்ராக்டட் பை 8 அப்படின்னா இப்போ அது கொஸ்டினே கேட்கல நம்மகிட்ட. எது கூட 8 மைனஸ் பண்ணு அப்படின்ற கொஸ்டினே கேட்கல. ஓகே, இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஆன்சர் 30லேருந்து 8 மைனஸ் பண்ணிடுச்சு. இப்போ 22 கிடச்சிருச்சு. இப்போ டிவைடட் பை 2 அப்படின்னா இந்த 22லேருந்து 2 டிவைட் பண்ணால் 22 2 டிவைட் பண்ணால் 11. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குன்ற ஆப்ரேஷன் தெரிஞ்சிருக்கு. நான் இந்த இடத்துல சப்போஸ் 3ஆவதாக இருக்கிறதுக்கு மட்டும் ஐடி மாத்திரேன், 4ன்னு மாத்திரன்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி நடந்த 2 ஆப்ரேஷன் அதுக்கு தெரியாது. ஏன்னா இதனோட ஐடி வேறு, இதனோட த்ரெட்டே டோட்டலாக வேறு. ரன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நேரம் ஆகுது. மேபி இந்த கூகுளோட கோட்டா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ கூகுள் இப்படி தான் லேட் பண்ணுறான். இப்போ சமயம் இதை ஓப்பன் ஆகி மாற்றிடுறேன். ஓகே, மாற்றிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். Answer was divided by 2. Sure, I can help with that. However, I need to know the number you want to divide by 2. Could you please provide? ஏன்னா அதுக்கு தெரியல. அதே ஐடி கொடுத்துட்டுனா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் லேங்கிராஃபில் மெமரி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது. ஆக்சுவல் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த த்ரெட்டை வந்துட்டு டேட்டாபேஸில் சேவ் பண்ணிடுவாங்க. போஸ்ட்கிரேஸ் மாதிரியான டேட்டாபேஸில் சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த த்ரெட் ஐடி கீழே லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கனாலும் அது டேட்டாபேஸ்லேருந்து உங்களுக்கு டேட்டா எடுத்து கொடுத்துரும். பட் ஸ்ட்ரக்சர் இதுதான், ஒரு த்ரெட் ஐடி கீழே லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் சேவ் ஆகிட்டே வரும். இப்போ ஆன்சர் கிடச்சிருக்கும் ஏன்னா சேம் ஐடி கொடுத்தனால. ஃபைனலாக ஆன்சர் 11 வந்துருச்சு பாருங்கள். ஓகே, மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம் எப்படி டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிட்டப் ரெப்போவில் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான். அண்ட் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.